பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை தென்கரை சாலை அருகே இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். பாலமுருகன், வணக்கம். சாலையோரம் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதற்கு என்ன காரணம்? பொதுமக்களுக்கு இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அவங்க தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு? முக்கியமாக கனிமொழி, அதாவது உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் மதுரையில் பல்வேறு இறைச்சி கடைகளில் காலை முதலே ஏராளமான குவிந்து வந்தவர்கள் இருந்தார்கள். நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான வைகை ஆற்றை கரையோரம் உள்ள வைகை தென்னங்கரை சாலையில் மாட்டு இறைச்சி மற்றும் ஆட்டு இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் அதிக அளவு செயல்பட்டு வருகிறது. நிலையில் இன்று பக்ரீத் பண்டிகை தினத்தை முன்னிட்டு ஏராளமான இஸ்லாமியர்கள் இறைச்சிகளை வாங்க குவிந்திருக்கிறார்கள். அதனால் அதிக அளவு அங்குள்ள கடைகளில் இறைச்சிகளை வாங்கி சென்றார்கள். அதைத் தொடர்ந்து இறைச்சி கழிவுகளை கடையின் அருகே உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவது வழக்கம். ஆனால் இன்று அதிக அளவு இறைச்சி கழிவுகளை அங்குள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் வைகை தென்னங்கரை சாலையோரம் துயிலாக கொட்டி வைத்துள்ளார்கள். சம்பவம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் அதிக அளவு இறைச்சி கழிவுகள் மற்றும் எலும்புகள் அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் ஆகியவை ஒரு சேராக இருப்பதால் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதாகவும் சாலையை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியுறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிக அளவு இறைச்சி கழிவுகளை சாலையோரம் வீசியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை ஆதாரத்துடன் மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு எடுத்து சென்ற நிலையில் மாநகராட்சி சார்பில் கடைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 5 கடைகளுக்கு 5,000 ஆதாரம் விதிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது. அப்போது மீண்டும் அதே போல் குவியலாக இறைச்சி கழிவுகளை அதிக அளவு வீசி செல்கின்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன்.